எது கொலைகாரனை நெருங்கிட்டியா? ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நெருங்கிட்டேன், சீக்கிரமாவே புடிச்சிருவேன். ஆமா, ஏதோ முக்கியமான ஆதாரம் நைட்டு உன் கைக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்படி என்ன ஆதாரம்? அது எதுக்கு உங்களுக்கு? தேவர், கருணாவை வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா? என்ன ஆதாரம்னு சொன்னா கூடிய சீக்கிரத்தில் அவனை நான் வெளியே எடுத்துருவேன்ல. அவனை வெளியே எடுத்துட்டா உங்க தம்பி உள்ள போயிடுவாரு. இப்ப என்ன சொன்ன? உண்மையை சொன்ன. அண்ணா திமிர பத்தியா? அண்ணா திமிர பத்தியா? என்ன உளர்ற? எனக்கு கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு மைனர் செயின் கிடைச்சிருக்கு. என்னது? என் செயின் நான் கழுத்துல இருக்க? நான் அது உங்க செயின்னு சொல்லவே இல்லையே. நீங்களா குறுக்க வரத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா இவ ஏதோ செயினை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல என்ன கொலைகாரனாக்க பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய், செயின் உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப என் கழுத்துல இருக்கிறது? அது நீங்க கொலை பண்ணதுக்கு அடுத்த நாள் ஜுவல்லரியில வாங்கினது. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க தம்பியோட கைரேகையை எடுத்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்திருக்கேன். அதுல வர கைரேகையும் கதிர் உடம்புல இருந்த கைரேகையும் மேட்ச் ஆயிருச்சுன்னா நாளைக்கே உங்க தம்பி திவாகர கோர்ட்ல குற்றவாளின்னு நிரூபிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஏய், நீ யார்கிட்ட பேசிருக்கன்னு தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா செயின் ஆகிட்டு கொடுத்துரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த செயினை நான் கொடுக்க மாட்டேன். எதனாலும் கைரேகை ரிசல்ட் வரட்டும், கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் இதில் விட்டுரு. உங்க தம்பி ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் கேக்குற 2 விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும். சரி சொல்லு. முதல்ல என்னோட வீட்டு டாக்குமெண்ட்டை என்கிட்டே திரும்ப ஒப்படைச்சிட்டு இனி உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். அண்ணா இவ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மகிட்டே பேரம் பேசுறா. வேணாண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய், பொறுமையா இரு. ஆஹா, எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. சரி அக்கா, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் கருணாவை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டு இருக்காருக்கா. என்ன? கர்ணா அடிக்கிறாங்களா? நீங்க யாருன்னு தெரியாத வெளியாட்கள்ல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதா அந்த கான்ஸ்டபிள் போன் பண்ணாருக்கா. நம்ம உடனே கிளம்பி போகலனா அந்த இன்ஸ்பெக்டர் கொலை கூட பண்ணிருவான்னு சொல்றாங்கக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பயமா இருக்குக்கா. ஐயோ ஜெயந்தி, சீக்கிரம் போய் மாமா கிட்ட சொல்லு. சரிங்க. அக்கா, வணக்கம். அவங்க ஏற்கனவே கருணா விஷயத்துல எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்ப போய் சொல்லி அப்புறம் நம்மளையும் போக விட மாட்டாங்க. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? இதோ அக்கா, வேற வழியே இல்லக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தான் கருணாவை காப்பாத்தணும். வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். சரிக்கா, வாங்க வாங்க. ஒழுங்கா விசாரணைக்கு ஒத்துழைச்சனா உனக்கு ரொம்ப நல்லது. இல்லன்னா எங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும். ஏய், இப்ப நீங்க அடிக்கிற அடியில இவ ஐயோ அம்மானு அலற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடிங்கயா. ஓகே சார்.
பத்தல பத்தல இன்னும் அடிங்க. அவன் அலற சத்தத்தை என் காதால கேட்கணும். எடுத்துங்க. ஏண்டா ஏன் கத்தாம இருக்க? கத்த மாட்டியா நீ? இப்ப பாரு. யோ புரியாத அடிங்க. ஏய், எவ்வளோ அடிச்சாலும் நான் கத்த மாட்டேன். கத்துடா கத்து. சார் 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 இருங்க, எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. சார் தண்ணி எனக்கு இல்ல, இதோ பின்னாடியே சைடுல எல்லாம் நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு. ஏண்டா சிரிக்கிறியா? எவ்வளவு திமிரு உனக்கு? அடிங்கயா அடிங்க. யோ, அடிங்க அடிங்க நல்லா அடிங்க. பத்ரா எதுக்கு சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணா? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏய் ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. முடியாது சார். ஏய் நீங்க எங்க கர்ணாவை போட்டு அடிக்கிறத பார்த்து எங்களால வெளியில போக